அருண் மற்றும் மேக்னா. அவர்களின் திருமண வீடு காதலின் புதிய மனம் கமழ்வதை விட புதிய பிளைவுட் காரின் மனமே அதிகமாக இருந்தது. முதலில் கார், பிறகு குழந்தை என்று கூறி மேக்னாவின் கன்னத்தில் ஒரு சிட்டுக் கிளி கொடுத்தார் அருண். 2 வருடம் மட்டுமே, பிறகு நம் சொந்த குடும்பம் என்று உற்சாகத்துடன் ஒப்புக்கொண்டாள் மேக்னா. 2 வருடங்கள் சரியாயிற்று. அவர்கள் ஒரு சிறிய கார் லோனை முடித்துவிட்டு குழந்தை திட்டத்தை ஆரம்பித்தனர். எதிர்பார்த்ததை விட வேகமாகவே மேக்னா கர்ப்பமானாள். முதல் 3 மாதங்கள் அமைதியாக சென்றன. 4வது மாத செக்கப்பில் டாக்டர் மௌனமாக அல்ட்ராசவுண்ட் சாதனத்தை நகர்த்தினார். கருவின் இதயத் துடிப்பு கேட்கவில்லை. அந்த வார்த்தைகள் அவர்கள் கட்டிய முழு கனவு கோட்டையையும் ஒரே நொடியில் இடிந்து விழச் செய்தன. அதுவே தொடக்கமாகியது. ஒரு கசப்பான, வறண்ட பாலைவன பயணம். IVF சிகிச்சைகள், ஊசிகள், எண்டோமெட்ரியல் ஸ்கிரேப்பிங், மீண்டும் மீண்டும். ஒவ்வொரு முயற்சியும் அவர்களின் கனிவான சேமிப்பை வெகுவாக குறைத்தது. இம்ரி என்ற சொல்லுக்கான செலவு அவர்களின் வாழ்க்கையை விழுங்கத் தொடங்கியது. சமூகம் ஒரு கூரிய கத்தியாக மாறியது. இன்னும் என்ன காத்திருக்கிறீர்கள் என்று வேடிக்கையாக கேட்கும் சொந்தக்காரர்கள். சும்மா ரிலாக்ஸாக இருங்க, தானாக வரும் என்று அறிவுரை வழங்கும் நண்பர்கள். குழந்தை பிறப்பு விழாக்களுக்கு போனால் முகம் வைத்து புன்னகைத்து உள்ளே நெருப்பை விழுங்குவார்கள். அவர்கள் அந்த தம்பதிகள் ஆனார்கள். குழந்தை இல்லாதவர்கள். அவர்களின் தொழில் வாழ்க்கை உலைந்தது. அருண் ஒரு கட்டுமான தொழிலில் திட்ட மேலாளர். அவரது கவனம் எப்போதும் மேக்னாவின் முகபாவத்தில் இருந்தது. ஒரு முக்கியமான கிளையன்ட் மீட்டிங்கில் ப்ரொஜெக்டர் திரையில் காட்டிய வரைபடத்தை பார்த்தபடி, ஏன் மேக்னா இன்றைக்கு காலையில் சாப்பிடவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் தவறான எஸ்டிமேட் கொடுத்ததால் ஒரு பெரிய டெண்டர் தவறவிட்டார். மேக்னா ஒரு கிராபிக் டிசைனர், டெட்லைன்களை மீண்டும் மீண்டும் மறந்துவிட்டாள். ஒரு கிளையண்டின் குழந்தை பிறந்தால் விஷ் கார்டு வடிவமைக்கச் சொன்னால் அதை எடுக்க முடியாமல் திணறுவாள். அவளது படைப்பாற்றல் வறண்டுவிட்டது. வீடு ஒரு சுமையான மௌனமாக மாறியது. அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட ஆரம்பித்தனர். நீதான் முதலில் கார் வாங்கலாம்னாய், அந்த 2 வருடம் காத்திருக்க வேண்டாம் என்று மேக்னா அழுதாள். ஒரு IVF சுழற்சி தோல்வியடைந்த இரவு. நான் மட்டும் என்ன தெய்வமா? நீயும் சந்தோஷமாகத்தானே இருந்தே, இப்போது எல்லாம் என் தலையில்தான் போடுறியே. அருணின் குரலில் கோபமும் களைப்பும் கலந்திருந்தன. அவர்கள் பேசுவதை விட்டுவிட்டு வெறும் தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஆரம்பித்தனர். கால் டாக்டர் அப்பாயின்மெண்ட் உனக்கு மறந்திருக்காதே என்று ஒரு போஸ்டிட் நோட்டில் எழுதி வைப்பார் அருண். பில் கட்டிவிடு என்று மறுபக்கத்தில் எழுதி திருப்பி வைப்பாள் மேக்னா. அவர்களின் திருமணமானது ஒரு வெற்றிகரமான தொழில் மற்றும் ஒரு தோல்வியடைந்த குடும்ப வாழ்க்கைக்கான ஒரு விதிவிலக்கான ஒப்பந்தம் போல தெரிந்தது. காதல் ஒரு தொலைதூர நினைவு. மாற்றம் வந்தது, மிகவும் எதிர்பாராத விதமாக. ஒரு சுற்றுலாவில் அருணின் நிறுவனம் அவருக்கு விருது வழங்கியது. பரிசாக ஒரு வார இறுதிக்கு கோடைக்கானல் ஹில் ஸ்டேஷனில் 2 நாள் சுற்றுலா கூப்பன் வழங்கியது. இருவரும் முதலில் மறுத்துவிட திட்டமிட்டனர். ஒருவரை ஒருவர் பார்க்கவே முடியாது, முழு நாளும் என்ன செய்வோம் என்று மேக்னா நினைத்தாள். ஆனால் பின்னர் ஒரு வித விசித்திர உணர்வு. இது ஒரு தப்பிக்கும் வழியாக இருக்கலாம் என்று தோன்றியது. தங்கள் வீட்டை விட்டு தங்கள் வழக்கமான சூழலில் இருந்து வெகு தூரம். முதல் நாள் முன்முனப்பாக இருந்தது. அவர்கள் அறைக்குள் அடைந்திருந்தார்கள், டிவி பார்த்துக்கொண்டு. மாலையில் ஹோட்டலுக்கு வெளியே ஒரு குளிர் அடர் மூடுபனி படர்ந்தது. பார்வை 0. வெளியே ஒரு சிறிய நடை போவோமா? இதுவும் ஒரு அனுபவம்தான் என்றார் அருண் சாதாரணத்தை விட அதிகமான உற்சாகத்துடன். அவர்கள் வெளியே நடந்தார்கள். மூடுபனி அவர்களை முழுமையாக விழுங்கியிருந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் 1 மீட்டர் தொலைவில் கூட தெளிவாக பார்க்க முடியவில்லை. அந்த ஒரு வெள்ளை பனிமூட்டத்தில் அவர்கள் உலகில் ஒரே 2 நபர்கள் போல் தோன்றியது. இங்கேயே நில், தொலைவில் போகாதே என்று அருணின் குரல் கவலையுடன் ஒலித்தது. அவர் தன்னுணர்வாகவே மேக்னாவின் கைத்தோளை தொட்டார். பயமாக இருக்கு என்றாள் மேக்னா. அவருடைய கையை இறுக பற்றிக் கொண்டாள். பயப்படாதே, நான் இங்கே தான் இருக்கேன். அவர்கள் மௌனமாக நடந்தார்கள். சுற்றியிருந்த மரங்களின் உருவங்கள் பேய்கள் போல் தெரிந்தன. திடீரென மேக்னா நின்றாள். அருண், நமக்கு என்ன ஆயிற்று? அவளது குரல் மூடுபனியை விட மெல்லியதாக இருந்தது. நாம்
ஒருவரை ஒருவர் வெறுக்கிறோமா? அந்த கேள்வி காற்றில் தங்கியிருந்தது. அருண் பதிலளிக்க முடியவில்லை. மேக்னா தொடர்ந்தாள். கண்ணீர் அவளின் குரலை நெரித்தது. நான் உன்னை வெறுக்க முயற்சித்தேன். நீ என் வாழ்க்கையை சீரழிக்கிறாய் என்று நினைத்தேன். ஆனால் இந்த மூடுபனியில் உன்னை இழந்து விடுவேன் என்று பயமாக இருக்கிறது. அந்த பயம் என் வாழ்க்கையை விட பெரியது. அருண் மெதுவாக அவளை தன்னை நோக்கி திரும்பச் செய்தார். மூடுபனியில் அவள் கண்கள் மட்டுமே தெரிந்தன, பயத்தினாலும் உண்மையினாலும் பளபளப்பானவை. மேக்னா, நான் உன்னை வெறுக்கவில்லை. நான் என்னை வெறுக்கிறேன். நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை. நாம் கனவு கண்ட அந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க முடியவில்லை. அதுதான் என்னை அழித்துக் கொண்டிருந்தது. அவரது குரல் உடைந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்தனர், அந்த குளிர் ஈரப்பதமான மூடுபனியின் நடுவே. 12 வருடங்களாக முதல் முறையாக குழந்தை, சிகிச்சை, பணம் பற்றி அல்லாமல் அவர்களின் வலி, அவர்களின் பயம், அவர்களின் இழப்புகளைப் பற்றி பேசினார்கள். நாம் முயற்சி செய்வதை நிறுத்துவோமா என்று கேட்டாள் மேக்னா, அவருடைய மார்பில் முகத்தை புதைத்துக்கொண்டு. எதை என்றார் அருண். குழந்தைக்காக முயற்சி செய்வதை. நமக்காக முயற்சி செய்ய ஆரம்பிப்போம். நாம் முதலில் காதலித்தது போல். அந்த மூடுபனி நடை அவர்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறியது. அவர்கள் திரும்பியபோது அவர்கள் வித்தியாசமானவர்களாக இல்லை, அவர்கள் பழையவர்களாக மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் முழுமையாக மாறினர். சிகிச்சைகளை நிறுத்தினர். சேமிப்பை ஒரு புதிய கார் அல்லது IVF சுழற்சிக்கு பதிலாக சிறிய சுற்றுலாக்களுக்கு செலவிட ஆரம்பித்தனர். கோவாவுக்கு சென்றார்கள். மலைகளில் ட்ரெக்கிங் சென்றார்கள். வீட்டில் சமையல் செய்வதில் போட்டியிட்டார்கள். அவர்கள் சிரிக்கத் தொடங்கினார்கள். உண்மையாகச் சிரித்தார்கள். சமூகத்தின் கேள்விகளுக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அமைதியாகச் சொல்லி முடித்துவிடுவார்கள். அந்த சந்தோஷம் பற்றிய வார்த்தை மேக்னாவின் உதடுகளில் புதிய உண்மையான புன்னகையை கொண்டுவரும். காதல் ஒரு அடர் மூடுபனியில் இருந்து வெளிவந்து சூரிய ஒளியில் மீண்டும் பிரகாசித்தது. 2 வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் காலை மேக்னா தனது காபியின் வாசனைக்கு வாந்தியெடுத்தாள். ஒரு பழைய பயம் இதயத்தை பட்டியது. ஆனால் இப்போது அந்த பயத்தை அவர்கள் ஒன்றாகச் சந்தித்தனர். அவள் வீட்டு பிரெக்னன்சி கிட் செய்தாள். 2 இளஞ்சிவப்பு கோடுகள் தெளிவாகத் தோன்றின. டாக்டர் அல்ட்ராசவுண்டில் துதுதுது துதுதுது என்ற வலுவான தெளிவான இதயத் துடிப்பை காட்டினார். அருண் மேக்னாவின் கையை பற்றினார். இந்த முறை இது வெவ்வேறு என்றார் அவர். கண்ணீர் முத்துக்கள் அவர் கன்னங்களில் உருண்டோடின. ஆம், ஏனெனில் நாம் வேறு என்று சொன்னாள் மேக்னா. அவரது கையை தனது வயிற்றில் வைத்தாள். இந்த குழந்தை காதலின் மூலம் வருகிறது, வெறும் கடமையின் மூலம் அல்ல. 9 மாதங்கள் கழித்து ஒரு மழை நிறைந்த காலையில் மேக்னா ஒரு உறுதியான, ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தாள். ஒரு சின்ன பெண். அவள் கத்த உலகம் முழுவதும் இசை முழங்கியது. அவர்கள் அவளை மழை என்று அழைத்தனர். ஏனெனில் மழைதான் வறண்ட பாலைவனத்திற்கு பிறகு வாழ்வை தருகிறது. ஏனெனில் ஒரு மூடுபனி நடைதான் அவர்களை மீண்டும் ஒன்றிணைத்தது. அன்றிரவு தனிமையான ஹாஸ்பிடல் அறையில் மழை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அருண் மேக்னாவின் படுக்கையின் அருகில் உட்கார்ந்து அவளது கையை வைத்திருந்தார். நீங்கள் இருவரும் என் வாழ்க்கை என்றார் அவர் மென்மையாக. நாங்கள் மூவரும் நம் வாழ்க்கை என்று திருத்தினாள் மேக்னா சோர்வாகச் சிரித்துக்கொண்டே. அந்த மூடுபனி நாளை நினைவிருக்கிறதா? நீ சொன்னாய், பயப்படாதே, நான் இங்கே தான் இருக்கேன் என்று. எப்போதும் இருப்பேன். இப்போது எனக்கு தெரியும் என்றாள் அவள் கண்களை மூடிக்கொண்டே. நாம் பயணம் செய்த பாலைவனம், அது நம்மை இந்த கணத்திற்காகத்தான் தயார் செய்தது. ஒவ்வொரு விரக்தியும் ஒவ்வொரு கண்ணீரும் இந்த மகிழ்ச்சியின் ஆழத்தை உருவாக்க உதவியது. அவர்கள் மௌனமாக இருந்தனர், குழந்தையின் மெல்லிய சுவாசத்தின் இசையை கேட்டுக்கொண்டு. வெளியே மழை தெருவை கழுவிக்கொண்டிருந்தது, புதிதாக துவங்கிய ஒரு வாழ்க்கையின் குளிர்ச்சியான, புத்துணர்ச்சியான மனத்தை கொண்டு வருகிறது போல். அவர்களின் காதல் கதை முடிவடையவில்லை, அது இப்போதுதான் ஒரு புதிய, அற்புதமான அத்தியாயத்தை தொடங்கியிருந்தது. இந்த கதை போல நீங்கள் கேட்டுள்ளீர்களா என்பதையும் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லவும். நான் வாசித்து தெரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தது என்றால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். கதை முழுவதுமாக பார்த்ததற்கு நன்றி.